வினிதா சுக்லா 50 வயதான பெண்மணிக்கு மூளைச்சாவு அப்படிங்கிறதுனால மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த பெண்மணியை இறுதி சடங்கிற்காக ஆம்புலன்ஸ்ல அழைத்து வரப்பட்ட பெண் பரேலி ஹரித்வார் ரோட்ல ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு. அந்த பள்ளத்துல ஆம்புலன்ஸ் இறங்கி ஏறும் பொழுது வினிதா சுக்லாவுக்கு உயிர் திரும்ப வந்திருக்கு. வினிதா குடும்பத்தாருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ஆச்சரியமா வேற பாக்குறாங்க. என்னப்பா நடக்குது, மூளைச்சாவுன்னு மருத்துவர்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லி கைவிடப்பட்ட இந்த உயிர் இன்னைக்கு எழுந்து உட்கார்ந்துருக்கே அப்படின்னு குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரோடமும் பகிர்ந்து வராங்க. அரசு போடுற ரோட்ல குழி இருக்குதுன்னு இங்க நாம எல்லாம் சண்டை போடுறோம், ஆனா அந்த குழியினால ஒரு உயிர் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு கேள்விப்படையில ஒரு வகையில அதுவும் நமக்கு நல்லதுதானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது எங்க நடந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தாங்க. அதே உத்தரப்பிரதேசத்துல 2013ஆம் ஆண்டு ஹரிஸ் ராணா என்ற வாலிபர் விபத்துல சிக்கி மூளைச்சாவு அடைந்துடுறாரு. கொஞ்சம் வருடங்கள் கடக்குதுங்க. குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால இவரை கவனிக்க முடியல, அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை, அதனால ராணாவை நீங்க கருணை கொலை செய்யணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் தீர்ப்பு வெளியாகுது. ஹரிஸ் ராணா அவர்களுக்கு உயிர் நீக்க சிகிச்சை அளிக்க உத்தரவு பிறப்பித்து. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இல்லை. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, உயிர் நீக்க சிகிச்சை இதுதாங்க நாட்டிலேயே முதல் முறையாக தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுமைகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த இளைஞர்கள்ட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இளைஞர்களே, எந்த வாகனமாக இருந்தாலும் அது நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க, உங்களுடைய வாகனம் தான். ஆனால் பாதையில் அந்த வாகனத்தை எடுத்துக்க போகும்போது ரொம்ப கவனமாக எவ்வளவு வேகத்தில் பயன்படுத்தணுமோ அவ்வளவு வேகத்தோடு பயன்படுத்துங்க அப்படின்றத வாகனத்தை இயக்கக்கூடிய அனைவரிடமும் ஒரு கோரிக்கையாக முன்வைத்து இந்த காணொலி பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.